அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். முப்பெரும் விழா எனது 60வது ஆண்டு பிறந்த நாள் விழா, முப்பரிமாணம் என்ற நூல் வெளியீட்டு விழா மற்றும் தமிழ் திருப்பணி திட்டம் என்ற ஒரு துவக்க விழா மூன்றும் இன்று நடைபெறுகிறது. முதல் நிகழ்வாக கடவுள் வாழ்த்து முருகப்பெருமான் துதியை பாடி துவங்குவோம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அடுத்தது இறை வணக்கம். மீண்டும் இறைவா, இயற்கை இறைவா, வெற்றிடம் நீ, வெட்ட வெளியும் நீ, சுடும் நெருப்பும் நீ, குளிர் நீரும் நீ, அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பேரன்பான காற்றும் நீ, இவை வணங்கும் மண்ணும் நீ, மண்ணில் இணைந்திருக்கும் அனைத்து உயிர்களையும் வணங்கி துவங்குகின்றோம். முப்பரிமாணன் மோகன் அவர்களை பற்றி சிலது சொல்லித்தான் ஆக வேண்டும். கவிஞர் கவிவான ரவிதாசன் அவர்கள் மூலமாக எனக்கு அறிமுகமானாலும் மிக நெருக்கமாக அவர் என்னுடன் இருந்து பழகிய விதங்கள், எனக்கு உதவிய விதங்கள், உபசரித்த விதங்கள் மறக்க முடியாதவை. பார்ப்பதற்கு அடக்கத்தினுடைய வடிவமாக இருந்தாலும் அந்த அடக்கமே அவரை பல விதைகளில் உயர்த்தி இருக்கிறது என்பதற்கு சில சான்றுகளை சொல்ல முடியும். காலையிலே சூரியனை கிழக்க உதிக்குதுன்னு சொல்லுவாங்க, மேற்கு மறையுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை நிலை எல்லாருக்கும் தெரியும், அது அங்கதான் இருந்து இருக்குது. சூரியன் நம்ம காலையில உதிக்கிற போல நமக்கு தோணுது. ஆனா பூமியினுடைய சுழற்சியினுடைய காரணத்தினால அதை உதிக்கிற போல நமக்கு தோணுது. அது அதே போல இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகளை நீங்க எடுத்துன்னா அது அங்கங்க இருக்கிற போல தோணும். ஆனா உண்மையில மிகப்பெரிய செயல்பாடுகள் பார்ப்பதற்கு சாதாரணமா இருக்கிற போல, அமைதியா இருக்கிற போல தோணுமே தவிர மிகப்பெரிய செயல்பாடுகள். பூமி உங்களுக்கு தெரியும், அறிவுபூர்வமாக சொல்ல போனா 1300 கிலோமீட்டர் சுத்துதான் ஒரு மணி நேரத்துக்கு. 1300 1400 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துவோம். ஆனா நமக்கு தெரியல. இந்த கிரகங்கள் போலவேதான் நம்மளுடைய செயல்பாடுகளும் எத்தனையோ வேகத்துல நம்முடைய சிந்தனைகள் நிறைய, ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகளும் மிக வேகமாக சுத்திட்டு தான் இருக்குது, செயல்பட்டு இருக்குது. வெளியில தெரியுது அடக்கத்தின் உருவமாக. அதுல சில பேர் நிறைய பேர் தெரியும் போல அப்படி நடந்து போறதை தவிர, ஆனா பல பேர் அடக்கமா இருப்பாங்க. அது என்னன்னா எவ்வளவு சிந்தனைகள் எங்கெங்கெல்லாம் ஓடின்னு வந்தது, எவ்வளவு வேகத்துல ஓடுனது சொல்லவே முடியாது. அந்த கிரகங்கள் ஓடுற இந்த பூமியினுடைய வேகம், சூரியனுடைய வேகத்தை போல ஓடிட்டு இருக்கு, அதை சொல்ல முடியாது. அந்த விதத்துல நம்முடைய முப்பரிமாணனுடைய உள்ளம் ஒரு அமைதியான ஒரு உள்ளம். அதாவது அமைதிக்கு ஒரு சொந்தக்காரர் போல அவர் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு உள்ளத்தோட பல இயல்புகளை அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் முதல்ல எனக்கு தெரியாது, அந்த பிறகுதான் தெரிஞ்சது மிகப்பெரிய கவிஞரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு என்னை ஒரு கவிதை வாசித்த கடற்கரையில. அது போல நிறைய அவருடைய ஆற்றல் உள்ளுக்குள்ள இருந்தாலும் வாய்ப்பு ஏற்படும் போதுதான் சில பேருடைய உண்மையான அவங்களுடைய திறமை வெளிப்படும். அப்படி சில திறமைகள் அந்த காலகட்டத்துல, அந்தந்த நேரத்துல, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிவிடுகிறார். அந்த விதத்துல பார்க்கும்போது
அடக்கம் அமர்வுள் உயிக்கும் அப்படின்னு சொல்றது போல ஒரு ஒரு சிறப்பான ஒரு மனிதர் அவர். அவர் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு பிறகு 60 ஆண்டுக்கு முடிஞ்சிருக்குது. அது என்னுடைய மனவிழா 60 ஆண்டு தான் முடிஞ்சிருக்கு. மனவிழா 60, அவருக்கு வயசு 60. ஆக நான் அவரை வாழ்த்தக்கூடிய அனைத்து தகுதியும் உடைய மிக விருப்பத்தோடு மன நிறைவோடு வாழ்க்கை கடமைப்பட்டிருக்கிறார். பொதுவா ஒவ்வொரு உலகத்துல எல்லா விதமான உயிரினமும் சேவைதான் செய்யுது. சேவை செய்யாத உயிரினமே கிடையாது. ஓரறிவுள்ள மரம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ விதத்துல சேவை செய்துட்டு இருக்குது. ஈரறிவுள்ள புழு சேவை செய்யுது. 3 அறிவுள்ள இந்த எறும்பு, அது போல ஜீவராசிகள் அதெல்லாம் வந்து நிறைய சேவை செய்யுது. அதனுடைய இதெல்லாம் கணக்கிடவே முடியாது. 4 அறிவுள்ள நண்டு, 5 அறிவுள்ள பறவைகள், மிருகங்கள் எல்லாமே சேவை செய்துட்டு. ஆனா பார்க்கறதுக்கு சேவை செய்யாத போல நாம நினைக்கிறோம். ஆனா 6 அறிவுள்ள மனிதர் நாம பல வகையில நாமளும் சேவை செய்துட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கே தெரியாம சேவை செய்துட்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அந்த விதத்துல நம்முடைய முப்பரிமாண மோகன் அற்புதமான ஒரு இலக்கிய சேவை செய்து கொண்டு வருகிறார். அந்த கவிதை என்று சொல்லும் போது அது வந்து இலக்கியத்துல முதன்மையானது கவிதை. அதுக்கு அடுத்ததுதான் நாடகம், அதுக்கு அடுத்ததுதான் கதை, அதுக்கு அடுத்ததுதான் சொற்பொழிவு, அதுக்கு அடுத்ததுதான் கட்டுரை, இதுல நிறைய வரும். அந்த இலக்கியத்தினுடைய கவிதை, கவித்துவம், கவிதை சில பேர் வாசிக்கலாம். சந்தம் இருந்ததுன்னா கவிதைன்னு சொல்லுவாங்க. சந்தம் மட்டுமே கவித்துவம் இருக்கணும், அதுதான் கவிதை. அந்த கவித்துவத்தை நான் முப்பரிமாண மோகன் நான் பார்த்திருக்கிறேன். மிக அதாவது உரைநடை போல இருக்கும், ஆனா கவித்துவம் இருக்கும் அந்த இடத்துல. மிக அற்புதமான ஒரு நல்ல ஒரு மனிதர் எனக்கு வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். இசையறிவோன் உடல் எடுத்தால் இசை பிறக்கும், இயலறிவோன் தமிழ் படித்தால் நடை பிறக்கும், திசை அறிவோன் படையெடுத்தால் தேசம் தோன்றும், இடமுடையோன் முயற்சி செய்யும் செயல் பிறக்கும் என்று சொல்லுவார் கண்ணதாசன். செயல் பிறக்கும், வழி பிறக்கும், வெற்றி கிடைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன். நன்றி. வந்து முதன்மையா இருக்கு. நான் வந்து அதுக்காக என்னுடைய நண்பர் என்ற முறையில சொல்ல, அவர் புத்தகம் ஒவ்வொரு புத்தகத்தையும் படிக்கின்றோம், கவிதையை படிக்கிறோம். ஐயா சொன்னதால நல்ல கருத்துக்கள் வந்து உரைநடை மாதிரிதான் இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா கருத்துக்கள் அதிகமா இருக்கும். அதுதான் அவர் ஒவ்வொரு இதுலையும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா கொடுப்பார். வித்தியாசமா கொடுப்பதுல ஒரு வல்லவர். எப்படி நம்ம ஊர் கோபிநாத் கவிதையெல்லாம் பார்க்கும்போது அவர் எழுச்சி இருக்கும் போது எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கவிதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். அது மாதிரிதான் எல்லோருக்கும் திறமை இருக்கு. அந்த திறமையை நாம் வெளிப்படுத்தும் போதுதான் இவர் யார், லோகநாதன் யார், கோபிநாத் யாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே போல ஒரு அன்பு, அடக்கம், தன்னடக்கம் எல்லாத்திலையும் முழுமையான இவர் வந்து, அதாவது ஒரு சில நேரத்துல பார்த்தோன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஆன்மீகத்தை எப்படி டச் பண்றாருன்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து கரெக்டான ஒரு நிறைய வந்து தெரிஞ்ச பிறகுதான் அப்புறமா எனக்கே தெரியுது. நான் ஒரு கவிஞர் எழுத்தாளர் தான் தெரியும். அப்புறம் வந்து நண்பர்களும் சொன்னாங்க, ஒரு ஆன்மீகத்திலேயே ரொம்ப பற்று கொண்டவர், நிறைய வித்தியாசமான நிகழ்வுலாம் நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா வருவாரு போவாரு பேசுவாரு. நான் வந்து என்னன்னா என்னுடைய நிகழ்ச்சி அவருக்கு தெரியும். நீ கூட நான் கடவுளை வேண்டினேன், பெரிய நிகழ்ச்சி எதுவும் வந்துடக்கூடாது, வந்தா நம்ம மோகனுக்கு எப்படி பதில் சொல்லணும், நான் கடவுள் பரவாயில்ல, மோகனுக்கு நம்மளோட இருக்கணும்ன்ற அந்த ஒரு இதை வந்து கடவுளை கொடுத்துருக்காரு. அவே இன்னைக்கு வந்து அருமையான மாமனிதர். அவரை ஒரு பலமான கைத்தட்டலோட சொல்ற, அதுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு. எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்க வாழ்க்கை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த கைகளை தட்டுகின்ற பொழுது அந்த இதயம் வந்து வலுப்பெறுகிறது. அதுவே ஒரு பலமான கைத்தட்டல். என்னுடைய இனிய நாயகன், பண்பாளர், அன்பாளர், எல்லோரையும் அரவணைத்து சிறப்பான விழா. அதாவது எப்படி சொல்றது, 60 வயசுன்னு அவரை பார்த்தா சொல்ல மாட்டாங்க. அவரு இன்னைக்கு அதுக்கு ஒரு தொப்பியை வேற போட்டு வந்துட்டாரு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆகவே இந்த அருமையான நண்பருக்கு அடுத்து நம்முடைய மரியாதைக்குரிய பத்திரிகை உலகிலே ஒரு மணிமுகுடம் என்று சொல்லலாம். இன்னைக்கு வந்து பல பத்திரிகைகள் வந்திருக்கிறது. அது தினமலர்ல பாத்தீங்கன்னா அதுல வர கட்டுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும்.
முடிச்சிடலாம். அதனால அதுக்கப்புறம் ஐயா பேசலாம். இந்த அருமையான நிகழ்விலே வந்திருக்கின்ற அருமை நண்பர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் சார்பாக இந்த நாயகனுடைய முதலிலே நாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடிவிட்டு நாம் பிறகு ஒவ்வொருவராக நாம் வாழ்த்துறை வழங்க இருக்கிறோம். அன்பு உள்ளங்களுக்காக இடையில ஒரு சின்ன கவிதை. கண்ணை திற, உனது மனக்கண்ணை திற, உனக்கான காட்சிகள் வெளிப்படும். நீ காதால் உற்று நோக்கு, பூ பூக்கும் ஓசையும் புலப்படும். மௌனத்தால் பேசு, ஓரறிவி ஜீவனிலிருந்து 5 அறிவி ஜீவன் வரை யாவும் உன்னிடம் அன்பு காட்டி உன்னை காக்கும். நன்றியை நாளும் சொல், நலம் யாவையும் வெளியே. மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பதும் முதலில் நீயாக இரு. பிறர் மனம் மகிழ உன் முகம் வெளியிடும். வாழ்த்தி வாழ்ந்து வா, வையகமும் வானகமும் மணங்கும். நீ அகமகிழ்ந்து புன்னகை செய், அமைதி நிலவும் அருளொளி தோன்றும் ஆயுள் பெருகும். நன்றி. வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், இன்மையுமாய், கோனாகி, யான் எனது நின்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என்று சொல்லி வாழ்த்துவனே என்ற அருட்பாவோடு மோகனின் பாணியிலே நானும் ஒரு செயலை சொல்லியதாக தொடங்குகிறேன். விழாவை தலைமை தாங்கி நடத்துகின்ற மெய்யன்பர்களே, என் சிந்தையில் வாசம் இருக்கும் நிகழ்ச்சி நெறியாளர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற மேதைகளே, அரங்கனை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, அனைவரையும் வணங்கியபடி தொடங்குகிறேன். இந்த விழாவுக்கு வந்தவுடன் என் மனதை நெருடிய ஒரு நிகழ்ச்சியில் இருந்து நான் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த குழந்தை திருக்குறளை வாசித்த குழந்தையை பார்க்கிறேன். மோகனுடைய பேரன் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு சின்ன பழைய நினைவு வந்தது, அதை சொல்லி தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அப்துல் கலாம் எனக்கு 35 ஆண்டு கால நண்பர். அவர் எப்பெல்லாம் கல்பாக்கத்துக்கு வருவாரோ அப்பதான் தினமலர் ஆபீஸ்க்கு கார் அனுப்புவார், என்னை கூப்பிடுவார், நான் போவேன். அங்க நிகழ்ச்சியில இடைவேளையின் போது டீ நேரம், காஃபி நேரம் வரும்போதெல்லாம் நாங்க ஒருத்தரோட பேசிட்டு இருக்கோம். என்னோட அவருக்கு நெருக்கத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவர் கவிதை நடையோட இலக்கியார்த்த உரை நிகழ்த்துறதுக்கு ரொம்ப விருப்பம். ஆனா அவரோட இருக்கிறவங்க எல்லாம் அத்தகைய உணர்வாளர்கள் அல்ல. நான் அப்படி பேசுவதனால என்னோட பேசுறது ரொம்ப ஆசைப்படுறேன். அப்படி நாங்க பல நாட்கள் பேசியிருக்கிறோம். அப்போ ஒரு நாள் நடந்த நிகழ்வைத்தான் நீங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த நிகழ்ச்சியும் இங்கே நடந்த தாத்தா பேரன் நிகழ்ச்சியும் ஒட்டி வருகின்ற காரணத்தால் அதை சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன கேட்டேன்னா, ஐயா பாட்டனி சப்ஜெக்ட்ல ஜோர்டான் கிரிகார் மெண்டல் இந்த பேர்ல ஒரு அறிஞர் இருக்காரு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாமா, தாவரவியல் ஒரு பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் உலகம் பூரா பேசப்படுது. ஆமாங்க, அவருடைய கண்டுபிடிப்பு இங்கிலீஷ்ல ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறாங்க, மரபியல் கோட்பாடு. அவருடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, ஒரு தலைமுறையில் இருக்கின்ற பண்பு நலன்கள்
பண்புகள் என்ன? ஒவ்வொரு மனிதருக்கும் ஜீன்ஸ் உண்டு, குரோமோசோம்ஸ் உண்டு. அந்த குரோமோசோம்ஸ் கூட ஜீன்ஸ் என்ற புள்ளிகள் உண்டு. அந்த ஜீன்ஸ் தான் அவர்களுடைய குணநலன்களையும் மனநிலைகளையும் ஒருநிலைப்படுத்துகின்ற காரணிகள். அது எப்படி வருதுன்னா தலைமுறை தலைமுறையாக இழுத்து செல்லப்படுகிறது. அதுதான் குணநலன். சோ அப்படி கேட்ட அந்த ஜோர்டான் கிரிகார் மெண்டல் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையில் இருக்கின்ற பண்பு நலன்கள் அடுத்த தலைமுறைக்கு மறைந்திருந்து அதற்கு அடுத்த தலைமுறை வெளிப்படும். அதாவது கண்டுபிடிக்கும். நேரடியா சொல்றேனே, தாத்தாவுடைய பண்பு நலன்கள் அடுத்த தலைமுறையில் மறைந்திருந்து அதற்கு அடுத்த தலைமுறை வெளிப்படும். அதான் கண்டுபிடிக்கும். நான் இங்க பார்த்தது என்னன்னா, கவித்துவமான வாழ்க்கையையே தனதாக்கி கொண்ட மோகனுடைய பேரன் அதே பாணியில் திருக்குறளின் கடல் வாழ்த்தின் 5 பாடல்களையும் மனனம் செய்தவனாக அந்த செய்யுளுக்கே உரித்தான நளின நடை பெசாகவால் பேசிய பாங்கு என்னை மிகவும் கவர்ந்தது. சோ தாத்தாவுடைய பெயரன் மட்டுமல்ல, அவருடைய பண்பு நலன்களை ஏந்தியவரும் கூட என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். நான் காணாமட்டு வரேன். நான் கேட்டேன், இப்படிதான் சொன்னாங்க. ஆமா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க கேட்டார். நான் என்ன சொன்னேன், ஐயா அவனுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா அக்வயர்டு கேரக்டர் ஆர் ஹெரிடிட்டி, அதாவது சூழ்நிலை காரணிகள் பாரம்பரியமாக்கப்படுகின்றன ஒரு கண்டுபிடிப்பு. அப்படின்னா அப்துல் கலாம் எடுத்துங்க. அவருக்கு நான் சொன்னது, சார் உங்களுடைய வாழ்க்கை காலத்துல உங்களுடைய சூழ்நிலை காரணமாக அருமையான ஆய்வுகள் செய்து கண்டுபிடிப்புகளை செய்து ஏவுகணையின் தந்தை என்ற பெயர் எடுத்து விண்வெளியில் வளம் வரக்கூடிய அளவுக்கான திறமையை பெற்றிருக்கிற நீங்கள் உலகளாவிய அளவில் உங்களை பார்த்து திரும்பி பார்க்கும் அளவுக்கான மாபெரும் அறிவாற்றலை பெற்றிருக்கிறீர்கள். இந்த அறிவாற்றல் உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்களின் அடுத்த தலைமுறையில் பதுங்கி இருந்து அதற்கு அடுத்த தலைமுறையில் வெளிப்பட்டிருக்கும். அப்படின்னா நீங்க ரொம்ப காலம் போராடி கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த இந்த அறிவாற்றலின் அனைத்து அம்சங்களும் உங்களுடைய குரோமோசோமுக்குள்ள ஜீன்கள்ல ஒளிந்திருக்கும். அதுக்கு அடுத்த தலைமையில் மறைந்திருந்து அதற்கு அடுத்த தலைமுறை பேரன்கிட்ட வெளிப்பட்டிருக்கும். நீங்கள் திருமணம் செய்யாமல் போனதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை காலத்தில் நீங்க கஷ்டப்பட்டு தேடி திரட்டி கண்டுபிடித்த இந்த அறிவாற்றல் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை காலத்தோடையே மக்கி மண்ணாகி மடிந்து போகிறது. இது மனித சமயத்தில் கிடைத்த மாபெரும் துரோகம் அல்லவா அப்படின்னு நான் கேட்டேன். அவருக்கு கோபப்படவே இல்லை. அப்படியே ஒரு நெற்றியை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாரு. அவரை தோல்ல அப்படியே கோபப்பட்டாரு. வாங்க டீ சாப்பிட போலாம், டீ சாப்பிட போலாம் கூட்டு போயிடு. அவர் பதிலே சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டுல தமிழ்ல பயன்படுத்திய வார்த்தை பாருங்க. நாம என்ன சொல்றோம், எங்க பாட்டான்னு சொத்து அப்படி என்ன நினைக்கிறோம், வீடு வாசல் தான் சொத்துன்னு நினைக்கிறோம். அல்ல, அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, தாத்தாவுடைய பண்பு நலன்களை பேரன் வெளிப்படுத்துவார் என்பதால் தான் தாத்தாவுடைய பெயரன், அதனால்தான் பெயர் வைக்கிறாங்க. அவருடைய பெயரை தாங்கியவர், அதனால்தான் பெயர் கருந்துச்சு. பின்னால் அந்த பேரன் நம்ம சொற்கள் பறிவு வந்து விட்டன. மகனை பார்த்த உடனே அந்த கடை வந்தது. அடுத்ததாக நாட்டியமாடிய மங்கையை பற்றிய ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த பாடலுடைய ஜதியோடு தனது பாதங்களின் அழுத்தங்கள் பொருந்தி வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடி பாடுபட்ட பாங்கினை நான் மிகுந்த உன்னிப்பாக கவனித்து கை செலுத்திருக்கிறேன். அந்த பெண்மணிக்கு ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் ஒன்று என்னன்னா, அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களும் உரிய வாய்ப்புகளும் தேவையோ என்று நான் கருதுகிறேன். நீங்க இந்த சிதம்பரத்துல நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை முதல்ல என்னுடைய நண்பர் நாகசாமி தான் அனுப்பிவிட்டார். இந்திய தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறைய இயக்குனர் இருந்தவர். அந்த மாதிரியான மிக பிரமாண்டமான நிகழ்ச்சிகளில் தன்னை ஒருநிலைப்படுத்துவதற்கான முயற்சியில் அவர் இறங்கினார். அவர் மிக பிரமாண்டமான உச்சத்தை இட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியவனாக அவர்களை வாழ்த்துகிறேன். அதுக்கப்புறம் மோகன் அவர்கள் 60வது ஆண்டு காலத்தை இன்று அவர் கொண்டாடி இருக்கிறார். அந்த மணிவிழா நாயகருக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்கிறது. ஏன்னா அவர்களால் நான் 14 வயசு கொடுக்கிறேன். நான் 74 வயது கிடைத்தவன். ஆனா விளையாட்டை நான் சொல்வேன், நான் வயதால் 74, மனதால் 24 என்பவருடைய பழக்கம். நான் ஏன் அந்த மாதிரி என்ன எனக்கு உண்டாக்கி கொடுத்தவர் எம்ஜிஆர். அவர் என்ன சொன்னார்னா, நீ வயோதிகராக என்றைக்கு நீ கருதுகிறாயோ அப்படி நோயாளி ஆயிடுவார்.
உனக்கு எவ்வளவு வயதானாலும் உன்னை வயோதிக என்று எண்ணாதே, இளைஞனாகவே கருது. தூண்டிக்கொண்டே இரு, சிரித்துக் கொண்டே இரு, குதித்துக் கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. உன்னை வயோதிகராக நினைப்பே உன்னை ஆழ புதைத்து விடும். அந்த பேச்சுக்கே இடம் கொடுக்காது. என்ன எம்ஜிஆரோட நான் நீண்ட காலம் சுத்தரவுங்கிறதுனால அவருக்கு இலக்கணி கற்றுக் கொடுக்க விஷயத்தான் சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த மோகன் எங்க தினகரனுடைய சிறுவர் மலரில் பணியாற்றி விட்டு வந்து வருகிற ஒரு மகிழ்ச்சிகரமான இணைப்பு காரணமாகத்தான் அவர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த எனக்கு ஒரு சின்ன பொருத்தம் உண்டு. ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிறுவர் மலர் அட்டை படத்தில் என்னுடைய முழுமையான ஒரு படத்தை போட்டு எங்களுடைய ஆசிரியர் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்தினார்கள் நான் எழுதியிருக்கிறதெல்லாம் போட்டுக்கிறாங்க. சிறுவர் மலரின் படத்தை வெளியிட்ட நிலையில் சிறுவர் மலர் பணியாற்றியவர்கள் என்னை அழைத்தது என்பது ஏதோ ஒரு பொருத்தத்தை உண்டாக்கியது போல எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் இவர் எழுதுற புத்தகத்தினுடைய ஒரு கருதை எனக்கு கொடுத்தார். முப்பரிமாண பத்திரிகை. நான் இரவு 11 மணிக்கு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். 1 மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு பக்கம் தூக்கத்தை தொலைக்கும் அளவுக்கு அந்த எழுத்துக்கள் எனக்குள் ஆதிக்கத்தை செலுத்துகிறேன். 2வது அடுத்த பக்கத்தை எடுப்பதற்கான சோம்பேறித்தனம் வராத அளவுக்கு இதயத்தில் ஒரு சுறுசுறுப்பை ஊட்டக்கூடிய வகையில் அவருடைய வார்த்தைகள் அமைந்திருந்தன. அவருடைய என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, திடீர்னு கவிதை எழுதுறாரு, அது புக்கு போட்டுறாரு. அப்புறம் திடீர்னு கதைக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் கட்டுரைக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் பொன்மொழிகளுக்கு போறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அவரே ஒரு பொன்மொழியை உருவாக்கி அது பொன்மொழி அது என்பொழின்னு விடுறாரு. ஆக ஒரு சரவிகித கலவையை ஒரு கதப்பமாக்கிய நூலாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் பார்த்த வரைக்கும் ஒன்று கவிதையா இருக்கும், அல்லது கட்டுரையா இருக்கும், கதையா இருக்கும். ஆனா இதுல 3மே இருக்கு. அதனால ஒரு சரிவிகித கலவை இருக்கிறார். ஒரு முப்பரிமாணம்ங்கிற பேருக்கு பொருத்தம் தேடுவதற்காக ஒரு வேலை அவருக்கு சொல்லியிருப்பாரோ என்று கூட எனக்கு எட்ட தோன்றுகிறார். இப்ப முப்பரிமாண மோகன் அவர்கள் அவர் சிறுவர் மலர்ல இருந்த காலத்துல என்னோட அவருக்கு ஏற்படாது, அடக்கம் ஏற்படல. பட் அவர் சிறுவர் உட்பொதிக்கப்பட்டார். அவர் சிறுவராக நுழைந்து முதியவராக வெளிவரக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். ஆனா அவர் தன்னுடைய 60வது வயதில் நெருங்குகிற சமயத்தில் என்னோட பழக்கமாக இருக்கிறார். நான் வேறு ஒரு சமூக நல அமைப்பினுடைய நிகழ்ச்சிக்காக அழைப்புக்காக சென்றா அங்கே அவர் உட்கார்ந்து இருக்காரு. என்னன்னு கேட்டா அங்கே அவர் இருக்கிறார். ஆக ஒரு கவிஞராக இல்லாமல், கட்டுரையாளராக இல்லாமல், கதாசிரியராக இல்லாமல், தெய்வீக பாடலை வாசிக்கின்றவர்களாக இல்லாமல், பன்முக திறன்களை கொண்டிருக்கின்ற ஒரு மனிதராக அவர் தன்னை வழங்கிக் கொள்ளுகின்ற பார்க்கும் போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. யாராவது ஒரு இடத்துலயே இருப்பாங்க, ஆனா அவர் பன்முக திறனாளர் என்ற விதத்தில் இருக்கின்ற காரணத்தால வயோதிகத்தை தாண்டிய ஒரு வளமையான எதிர்காலத்தை அவர் வடிவமைத்து வைத்திருக் கொண்டுள்ளார் என்று நினைக்கும் போது அவர் மீது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் தோன்றுகிறார். நான் நீண்ட நாள் ஏற்கனவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அளவோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் 60வது பிறந்தநாளை காட்டுகின்ற என்னுடைய அளப்பரிய நண்பர் மோகன் அவர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதற்காக, எனக்கு பேசுவதற்காக வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறியவராக இந்த நிகழ்ச்சியில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. பேனா ஏவுகணை முப்பரிமாணம் மோகன் வாழ்க. இவர் தினமலர் சிறுவர் மலரில் பணியாற்றினாராம். அதனால் இன்னும் இளமையோடு இன்னும் அழகிய சிறுவனாக காட்சி தருகிறார் மணிவிழா கவிஞர் முப்பரிமாண மோகன். நாளை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. ஆனால் என்றும் வெற்றி வேட்பாளர் நம் முப்பரிமாண மோகன் வாழ்க. சந்தை வாசல்களான அரசியல்வாதிகள் மத்தியில் விழாமடைய அதிரும் நம் சிந்தை வாசல் தமிழ் உலகில் அன்பை வீசும் அக்னி நட்சத்திரம் வாழ்க. அலோ சிட்டி லோகநாதன் அவர்களின் வண்ண அரங்கிலே முப்பரிமாண மோகனின் மணிவிழா வாழ்த்து கனிவிழா நடக்கின்றது. அன்பின் ஏவுகணை முப்பரிமாண மோகன், ஆனால் வித்தியாசமாக அமைதி புறாவுடன் பறக்கிறார். ஒரு பரிமாண கனவு அப்துல் கலாமுடைய விஷயத்தை ஒரு வாழ்க்கையில பின்தொடர். ஒரு பரிமாண கனவு அது முப்பரிமாணமாகி நம் உயிரில் கலக்கும் போது கவிதை உருவாகும். கனவுகள் எழுத்தானால் கவிதைக்கு குடமுழுக்கு, கவிதைகள் பணமானால் கவிஞருக்கு குடமுழுக்கு.
அப்துல் கலாமின் அக்னி ஏவுகணைகள் வல்லரசு இந்தியாவிற்கு முப்பரிமாண பாதுகாப்பு. அப்துல் கலாமின் அக்னி ஏவுகணைகள் வல்லரசான இந்தியாவிற்கு முப்பரிமாண பாதுகாப்பு. இன்று அடிக்கின்ற வெயிலுக்கு மயிலும் உருகும் நேரம், வெயிலுக்கு மயிலும் உருகும் நேரம். இந்திய பசிபிக் பெருங்கடலில் புவி வெப்பமயமாகி எல் நினோ வெப்ப அலைகளை வீசும் நேரம். இயற்கையை காதலிக்கும் முப்பரிமாண மோகன், இயற்கையை காதலிக்கும் முப்பரிமாண மோகன் நம் இலக்கிய உலகின் கமலஹாசன். முப்பரிமாண மோகன் நம் இலக்கிய உலகின் கமலஹாசன். முப்பரிமாணம் கடந்து உலகில் அவர் நூற்றாண்டு பரிமாணம் மோகன் காண்க. நீவிரும் குடும்பத்தினரும் உலகில் கடல் பவள பாறை மலர்கள் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.